முதிர் கண்ணி மெகா மெகா தொடர். மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற லைக் தான் எனக்கு உற்சாகத்தை தன்னம்பிக்கை கொடுக்கும். அதுக்கு தான் மறக்காம லைக் பண்ண சொல்றது. மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம வேற வழியை பார்த்து போயிருமாடா. அதான் சரி, நம்ம வேற வழி பார்த்து போயிருவோம். அப்போ அவர் என்ன வீட்டுக்கு வரல அப்படிதானே? ஆமா மாமா. மீனா, ஏன் அவ வீட்ல இருந்துட்டா மட்டும் அப்படியே கொஞ்சிரியா என்ன? கேக்குறல சொல்லு, கேக்குறல? வீட்ல இருந்துட்டா மட்டும் என்ன கொஞ்சிரவா போற நீ? அம்மா பிள்ளை வயசுக்கு வந்திருக்கு, இப்ப கூட அவள ஆள காணோம். அவ எங்க போவ? இருக்க இடத்துல தான் இருக்கா. பாசக்கார மருமகளை பத்தி பேசிட்டா எப்படிதான் இதுக்கு மூக்க வைக்கமோ தெரியல. எங்க இருந்தாலும் வந்துரும். இதுக்கு மட்டும் காது நல்லா கேட்கும். இவங்க மகை கிஷோர் என்ன திட்டு திட்டு திட்ட முதல்ல ஒரு காது கேட்காது. கிழவி அப்ப மட்டும் நல்ல திட்டுன்னு இதுலயே உட்கார்ந்துருக்கும். பக்கத்துல ரூபு ஒரு சத்தம் கொடுக்காத. பாசக்கார மருமகளை பத்தி பேசினோன்னு எப்படி வருது இதுக்கு கோவம்? இன்னொரு வாட்டி மீனவை நீ கத்தி பேசுறத போத்த. இல்ல, நான் இதுக்கு கத்த போறேன். இவரெல்லாம் நான் கூட கோவப்பட்டேன்னு ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தேன். இல்ல கொத்திதான் பாரு. போ வேலை பாரு. சரிங்கம்மா. பாட்டி பாட்டி தான் பாட்டி. என்ன சொல்ல போறா? நாங்க அந்த வீட்டுக்கு போறோம். சரி சரி, யார் கூட்டி போறா? தருண் மாமா. சரி பாத்து போறேனா? சரிங்க பாட்டி. மாமியாரே. மாமியாரை கூப்பிட்டா சரிசு போய் உள்ள வருது. என்னங்க என்ன சோமா இருக்கீங்களா? நானே அவனை சமாளிச்சு வச்சிருக்கேன். இவ ஒருத்தி. சோமா இருக்கீங்களாவா? ஆமாங்க, சோமா இருக்கீங்களா? உலகத்திலே புருஷனை பார்த்து சோமா இருக்கீங்களான்னு கேட்ட மொத ஆளு நீனாதான் இருப்ப. வேற ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கோன்னு பேர். 2 நாள் ஆகுது உன்னை நான் பார்த்து. அம்மா வேற பக்கத்துல இருக்காங்க, ஒன்னும் திட்டவும் முடியல. பிள்ளைய வயசுக்கு வந்திருக்குல்ல, எங்க போன? மாமியாரே, இது கேள்வி கேட்கணும் தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாமா? அவ ஒரு பக்கம் போல, அவ எங்க தான் இருந்தா. நீ எங்க போயிருந்தா? யார்கிட்ட? மாமியார் கிட்ட. நீ எங்க போயிருந்த 2 நாளா? அம்மா அது அவளை கேளுங்கம்மா. அவளை எதுக்கு கேட்கணும்? அவ எங்க இருக்கணுமோ அங்கதானே இருந்தா. நீ தான் வீட்ல இல்ல. கரெக்ட்டா சொன்னீங்க பாட்டி. எப்ப சொல்லுங்க எங்க போயிருந்தீங்கப்பா? அப்ப சொல்லுங்கப்பா, எங்க போயிருந்தீங்க? இல்ல, தெரியாம தான் கேட்க. இது குடும்பமானு கேட்க. கேள்வி கேட்ட என்னையே மடக்கிட்டீங்க. கேக்கல, எங்க போயிருந்த 2 நாளா? டூட்டிக்குமா. நீ ஸ்டேஷன்ல கடந்துட்டு அவளை பத்தி எங்க போனேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இன்னொன்னு கெட்டனவளை பத்தி இன்னொருத்த இல்ல. பெத்த தாயே பேசினாலும் காது கொடுத்து கேட்க கூடாது. அவன் தான் நல்ல புருஷன். ஏன் அவ எங்க இருப்பா, எங்க போயிருப்பா என்னன்னு உனக்கு தெரியாது? அப்படி அவளை பத்தி தெரிஞ்சுக்கலனா நீ புருஷனே இல்லையே. உன்னால அவளை சந்தோஷமா பாத்துக்க முடியாது, அவளை கேர் பண்ணியும் பார்க்க முடியாது. அவளுக்கு என்ன செய்தி, யாரு செய்தி, என்ன வேணும், யாது அதுவும் உனக்கு தெரியாது. ஆனா எவ்வளோ ஒருத்தி அவன் வீட்டுல இல்லன்னு சொன்ன உடனே உனக்கு கோவம் வருது. கோவப்படுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா என்ன? சொல்லு. அவளை பார்க்க மாட்டேன், அவளை கவனிக்க மாட்டேன், அவ தேவைகளை பூர்த்தி செய்ய மாட்டேன். ஆனா எவ்வளோ ஒருத்தி அவ வீட்டை இல்லன்னு சொன்ன உடனே உனக்கு கோவம் வருதுன்னா ரஸ்கல். சாரிமா. என்ன எப்படி பேசுறாங்க? எவ்வளவு ஒருத்தியா? கிஷோர் வரட்டும். கேள்வார் பேச்சு தான் நான் கேட்பேனா? உனக்கு அவ எதுக்கு? கொத்துறா எவ முன்னாடியா? இல்லம்மா, எங்கன்னுதான் கேட்ட. தப்புதான், நான் கத்துனது தப்புதாம்மா. தப்புதானே? தப்புதான். தகுதி இருந்தா கத்தலாம், தகுதி இல்ல அமைதலா போயிடணும். அதே வீட்டுக்கு ஒரு மாமியார் இப்படி இருந்தா நல்லாதான் இருக்கும். ஆனா இருக்காதே. அந்த கேள்வாரு நீதானே? என் மாமியார் எங்க வீட்டுல இருக்க வரைக்கும் எங்களால அசைக்க முடியாது. எப்படி அசைக்க முடியாது? பாத்தியா எப்படி சதிச்ச திக்குமுட வச்சுட்டாவன்னு? இதுக்குத்தான் மாமியார் வேணுங்கிறது. உனக்கு கோவமா இருதோ? வர வேண்டியதான். அப்படியே இன்னொரு வேடிக்கையும் பார்த்துட்டு போயிருவியா? வெயிட் 2 செகண்ட் தான். வேடிக்கை பார்த்துட்டு போயிரு. சின்ன பிள்ளைங்களா போயிட்டேம்மா. என்னங்க? சாரிடி, நான் கத்திருக்க கூடாது. தப்புதான். என்னங்க? சாரிடி செல்லம், சாரி. அத கொஞ்சம் கத்தி சொல்லுங்களே. சாரிடி என் பொண்டாட்டி. மீனா சாப்பிடலையா? நேரம் என்ன ஆகுது? போ, சோறு போட்டு வச்சிருக்கேன், சாப்பிடு போ. என் குரல் அறிஞ்சு எனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு வச்சிருக்க பார். யூ ஆர் வெரி கிரேட். அக்காஸ், எனக்கு பசிக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி நினைச்சு சம்பகம் இல்ல.
அம்மாட்டி போ சோறு போட்டு சிக்கன் சாப்பிடு. என்ன சாப்பிட்டுக்கிட்டே நீ போ. நாம சாப்பிடு. நான் இந்த பேச்சமக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். எதுக்கு? அவிதம்டி இந்த பிள்ளைக்கு கொடுப்போம்ல களி, அது திருச்சி தருவாவ. அதான் அவில போய் பாத்துட்டு வரேன். எனக்கு பக்கம் தெரியாதுல்ல. சரி நீ போயிட்டு வா. ஏமா சாப்பிட்டுட்டி? நான் சாப்பிடுவேன். இதெல்லாம் நீ செய்யவே மாட்ட. ஏங்க? இல்ல இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாமே. மாமியாரே. இல்ல இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுமா சொல்லி? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு என்ன போது சொல்லி? குட், அப்படிதான் முடிவு எடுக்கணும். அத்தடி என்ன சொல்லிவிட்டா பாரு. எனக்கு பசிக்குதே, நான் போயிட்டு வரேன். இங்க ஒருத்த புருஷன் ஒருத்த நிக்கானே, உங்களுக்கு பசிக்குதா இல்லையான்னு ஒரு வார்த்தை கேக்குறாளன்னு பாரு. என்ன உங்களுக்கு சாய் போட்டு தான் வச்சிருக்கா, வாங்க. அதானே நான் வந்துட்டேன். இது ஒரு குடும்பமா? மானங்கட்ட குடும்பம். ஒண்ணுக்கும் ரோசங்கதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு திட்டிட்டு போயிருக்காங்க. சரி வெக்கமே இல்லாம சோத்திங்க போறாரு. அந்த லூசி வர மதிக்கவே இல்ல. குட்டுன்னு பின்னாடியே போறாரு. இந்த மானங்கட்ட குடும்பத்தில் தான் என் புள்ளியும் வளர போதுன்னு நினைக்கும் போது நான் சொல்லும் போது நீங்க நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே, பாத்தீங்களா? இந்த அன்னைக்கு ஊர்ல தான் உங்க மகன் விக்ரம் இருக்கான். அவன் திருச்சிக்கலாம் போகல. அன்னைக்கு வீட்ல பொண்டாட்டியோட ஜாலியா இருக்கான். என்னையதான் ஏமாத்திட்டானே. ஏமாத்தல அங்கிள், காதல் மயக்கம். அவனை போவிடாம பண்ணிருக்கிறேன். பொண்டாட்டி பாசத்துல அலையறான். இப்படியே போய்கிட்டு இருந்தது நாம நினைக்கிறது நடக்கவே நடக்காது. என்னால இதை நம்பவே முடியலையே. என் பேச்ச மீறி அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். திருப்பி நான் சொல்லியும் மீறி இங்க இருக்கானே. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரோஹிணி. பொண்டாட்டி பாசத்தை காட்டி வச்சிருக்கல, அதான் உங்க மக மௌரியான பாம்பு மாதிரி அவ பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். இனி அவ சொன்னதெல்லாம் செய்வான். அவ சொல்லுக்கெல்லாம் தலையாட்டுவான். ஏன் அவ உங்களை அடிச்சிட்டு வானா கூட அவன் வந்து அடிப்பான். நோ நோ, அது நடக்க கூடாது. எப்பவுமே அந்த செல்வம் என் காலு கீழே தான் இருக்கணும். அப்படின்னா நான் சொல்றதை நீங்க செய்யணும். என்ன பண்ணணும் மட்டும் சொல்லி. அதுக்கு விக்ரமே இருந்த மாதிரி ரவுடியா அடாவடித்தனம் பண்றவனா மாறணும். அவன் தான் முழுசா சாந்த சொருவியா மாறி நிக்கிறானே. ஏன் உங்களால அவனை ரவுடியா மாத்த முடியாது? அடாவடித்தனம் பண்றவனா மாத்த முடியாது? எப்படி? அத கூட ரோகிணி இருக்கால. உங்களால முடியட்டானே, என்னால முடியும். நம்ம ரெண்டு பேராலையும் முடியும். எப்படி? கண்ணுக்கு லட்சணமா அம்சமா அவன் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே அவன் பக்கத்துல போய் கிடுக்கிடுப்பா இவன் நிக்கிற போய் தானே இவன் மயக்கத்துல அவன் இருக்கான். அவன் வேலைக்கு போயிட்டு வந்தோடனே ஏதோ பிறந்த பிள்ளைய கவனிக்கிற மாதிரி கவனிக்கிற போய் தானே அவன் மயக்கத்துல அவன் இருக்கான். ஆமா. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டோன்னா அதான் எப்படி? மறுபடி ரோகிணி டிஎஸ்பியா மாறணும். என்ன சொல்ற? ஆமா அங்கிள், மறுபடி இந்த ரோகிணி டிஎஸ்பியா மாறணும். அப்படி இவ மாறிட்டனா இந்த விக்ரமுக்கு இவளை பிடிக்காது. அப்புறம் அழகு, இந்த மினுக்கு வேலை இதெல்லாம் இருக்காது. அவன் வேலைக்கு போயிட்டு வந்தனே பொண்டாட்டி முகத்தையே பாத்துக்கிட்டு வருவானே, அது உனக்கு கிடைக்காது. நாம இங்க தான் தப்பு பண்ணிட்டோம் அங்கிள். அவளை வேலையில நம்ம எடுத்துக்க கூடாது. அந்த யூனிஃபார்ம்லயே அவளை பார்க்க வச்சிருக்கணும். அவன் நிரந்தரமா சேராமலே போயிருப்பான். நாம தான் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோம். இப்ப எப்படி நம்மளால அவளை வேலையில சேர்க்க முடியும்? சேர்க்கணும் அங்கிள், சேர வைக்கணும். எப்படி? இருக்க சொத்தெல்லாம் மறைச்சி இல்லாத கடன் சுமையா விக்ரம் மேல நீங்க சுமத்தணும். புத்திசாலி நிரூபிச்சிட்ட. கடன் சுமையில அவன் தற்கொலை பண்ண போகணும். புருஷன் கஷ்டம் பார்க்க முடியாம இவ அண்ணன் கால்ல போய் விழுந்து வேலையை திரும்ப வாங்கணும். அதான் அண்ணன் அவ ஃப்ரெண்டுக்கு சொல்ல நினைச்சா இவளுக்கு வேலையை கொடுக்க முடியுமே. கடன் சுமையில விக்ரம வீழ்த்துங்க. திணறிடுவான். அவனுக்கு எதையுமே சமாளிக்க திறமை கிடையாது. சின்ன கஷ்டத்துக்கே நடுங்கி போயிடுவான். பாக்கத்தான் மீசை முறுக்கிக்கிட்டு வேறப்ப அலைவான். ஆனா சின்ன கஷ்டத்தை கூட அவன் தாங்கிக்கிட மாட்டான். கரெக்டா சொன்ன. டிஎஸ்பி ரோகிணி பதவி ஏத்த உடனே சொத்தை காட்டிக்கலாம். அவளுக்கும் ஷாக்கா இருக்கும், நமக்கும் ஜாலியா இருக்கும். சூப்பர் ஐடியா. ஆனா ஒண்ணு, இதெல்லாம் நடக்க முன்னாடி அவ குழந்தையோட ஏதாவது உண்டானா அவ்வளவு போயிடும். அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்திருக்கான். இருக்காது இருக்காது, அதுல இருக்க கூடாது. விக்ரம் வாரிசு ஒரு நாளும் நல்ல சிவன் வாரிசு ஆக முடியாது. அவன் பிள்ளை எனக்கு வாரிசா. அவனையும் அழிச்சிருவேன், அவன் பிள்ளையும் அழிச்சிருவேன். என் பேர கூட அந்த 2 பேரும் சொல்லக்கூடாது. ஏன்? அது உனக்கு தேவையில்லாதது. எதுக்கு விக்ரம் பிள்ளைய வாரிசா ஏத்துக்க மாட்டேங்கிறாரே? விக்ரமுக்கு குழந்தை பிறக்கவே இவரை ஏத்துக்கவே முடியல. ஏன் விக்ரம் பிள்ளை மட்டும் பூமிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு? விக்ரமுக்கு வாரிசு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஏன் எதுக்கு? இதேயோட மூத்த புள்ள மதன் புள்ளைல இவர் எதுவுமே பண்ணல. ஆனா விக்ரமுக்கு மட்டும் குழந்தை பிறக்க கூடாது, அந்த புள்ள இந்த பூமியில இருக்க கூடாது, நல்ல சிவன் பேரன்னு சொல்லவே கூடாதுன்னு சொல்றாரு. என்னவா இருக்கும்? ஒரே குழப்பமா இருக்க. இவருக்கு பேர பேத்தியே வரக்கூடாதுன்னா
இன்னத்துக்கு முதல் பிள்ளைங்களே உசோட இருக்க கூடாது. ஆனா அந்த பிள்ளைங்கள ஒதுக்கி தான் வச்சிருக்காரே தவிர வெறுக்கல. அதுகளை கூட என் பேர பிள்ளைங்க தான் சொல்றாரே தவிர அதுங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனா இந்த விக்ரமுக்கு வாரிசே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஏன் கண்டுபிடிக்கிற நல்ல சிவ, கண்டுபிடிச்சு உன்னையும் உன் பிள்ளையும் நாட்டி படைக்கல நான் வாசிக்கியே இல்ல. வாங்க மாப்ள, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வாங்க. இல்ல நான் வேணா திருச்சிக்கு போறேன். இல்ல மாப்ள, வேண்டாம், வாங்க. பரவாயில்ல மாப்ள, நான் இருக்கேங்க. நான் திருச்சிக்கே போறேன். இங்க பாருங்க மாப்ள, நடக்கும் போது எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்களையும் தங்கச்சியா நல்லபடியா வாழ வைப்பேன். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? வாழணும்னு ஆசைப்படும் போது வாழாம நாங்க வாழ வைக்கிறோம் மாப்ள. வெறுப்பா இருக்கு. ரோகிணி என்ன நம்பல நினைக்கிறேன். அவளையும் என் பிள்ளைய நான் நல்லா பாப்பேங்கிற நம்பிக்கை அவளுக்கு இல்ல. அப்படி இல்ல மாப்ள, அவ யோசிக்கிறது சரிதானே. உங்க வீட்டை சரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்க நினைச்சு பார்க்காத விட நிறைய குழந்தை குட்டிகளை பெத்துக்கலாம். நம்ம ஃப்ரெண்டா இருந்தனாலதான் இவ்வளவு ஓப்பனா நான் பேசுறேன். இங்க பாருங்க மாப்பிள்ள, இது ஒரு நாளோட முடிஞ்சு போறது இல்ல. நம்ம குழந்தைங்க பூமிக்கு வரும்போதே சொந்தம் பந்த வரவேற்போட சந்தோஷமா அந்த குழந்தைய நம்ம வரவேற்கணும். அவங்க வாழ்ற சூழ்நிலை நல்லதா இருக்கணும். அப்படின்னதான் அது தாய்க்கும் நல்லது, அந்த குழந்தைக்கும் நல்லது. புரியுது. நான் என்ன என் ஒய்ஃபை பார்க்காமலாம் போயிருவேன்? அவளை நான் நல்லபடியா பார்க்க மாட்டேன். நீங்க பாப்பீங்க, இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்கு அவளும் தயாராகணும்ல. சரிதான், சரி, நான் திருச்சிக்க போறேன். இல்ல நீங்க அன்னைக்கிழமை வீட்டுக்கு வருவீங்கன்னு அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. வாங்க மாப்பிள்ள. இல்ல மனசே சரியில்லை, நான் திருச்சிக்க போறேன். ஐயா விக்கி, நீ போ, நான் கூட்டிட்டு வரேன். போ. பாட்டி? பாட்டிக்கு தெரியாத வைத்தியமா? நீ போ, நான் கூட்டிட்டு வரேன். போ. சரிங்க பாட்டி. ஐயா விக்ரமே, ரோகிணி உன் சொத்துதான், இல்லங்கல. அவ உனக்கு சொந்தமான சொத்துதான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. சொத்து இருந்துட்டா மட்டும் போதாதியா, அத பத்திரமா பாதுகாக்கணும். எனக்கு புரியல. ஒரு சொத்தை பாதுகாக்க வேண்டியது அதுக்கு உரிமைப்பட்டவன் தான். ஆனா உங்க வீட்டுல எப்படி? இப்போ ரோகிணி மேல உனக்கு இருக்கிறது ஒரு மோகம், எப்படியாவது தான் மனைவி அடையணுங்கிற ஒரு மோகம் தான். ஆனா அதுக்கு அப்புறம் இருக்க பின் விளைவுகளை நீ யோசிக்கவே மாட்டேங்கிற. என்ன பாட்டி சொல்றீங்க? அவன் உன் மச்சனே, அதனால அவனால விவரமா சொல்ல முடியல. நான் சொல்றேன் கேளு. அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ எதுவா இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போகத்தான் செய்வாங்க, ஆசைப்படதான் செய்வாங்க. தப்பு இல்ல. இப்போ பெத்தவங்க சேர்த்து வச்ச கல்யாணம்னா அவங்க ரெண்டு அந்த நேரமே சேரல, எந்த ஆச்சவனையும் இல்ல, அவங்க சந்தோஷமா சேருவாங்க. சரி, காதல் கல்யாணம்னு வச்சுக்கோயே, யாருமே இல்லட்டாலும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சுக்க காதல்னால ஒண்ணு சேருவாங்க. அவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா உன் வாழ்க்கை பெத்தவங்க பார்த்து வச்ச கல்யாணமும் இல்ல, காதலிச்ச கல்யாணமும் இல்ல. உனக்கு நடக்க கூடாத ஒரு சம்பவம் நடந்தது. அந்த நேரத்துல உன்னை கைவிடாம உனக்கு தாயா அவ பாத்துக்கிட்டா. அதனால உனக்கு அவ மேல காதல் வந்தது. ஆனா இது போதுமா சொல்லி நீங்க ரெண்டே சேர்ந்து வாழறதுக்கு? மறுபடியும் சொல்றேன், நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையான்னு பாரு. பெத்தவங்க சமத்தோட கல்யாணம் முடிஞ்சவங்க எந்த பயமும் இல்லாம சேரலாம். காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டவங்க யாருமே வேண்டான்னு ஒதுங்கி சந்தோஷமா தனியா வாழலாம். நீ இல்ல எந்த ரகம்? ஐயா ஐயா ராசா, நான் நேராவே கேட்க, உன் பொஞ்சாதிக்காக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நீ போறதுக்கு ரெடியா இருக்கியா? இல்ல என்ன ஆனாலும் சரி என் பொண்டாட்டி பிள்ளைல சந்தோஷமா என்னால பாத்துக்க முடியும், அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு கேரண்டி தான் உன்னால கொடுக்க முடியுமா? எந்த நம்பிக்கையிலையா அவன் உன் கூட வந்து வாழுவா? பெண் புத்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாயா? பின்னாடி நடக்கக்கூடியத முன்னாடியே அறிஞ்சு அத வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கிறவா தான் பெண்ணு. பின்னாடி நடக்கக்கூடிய காரியத்துக்கு முன்னுக்குட்டியே ஆயத்தமாகறவா தான் பெண்ணு. அதனால தான் பெண் புத்திய பின் புத்தின்னு சொன்னாங்க. பின்னாடி நடக்கக்கூடியத முன்னுக்குட்டியே சொல்லக்கூடிய திறமை பெண்கள் கிட்ட தான் இருக்குது. நீ இப்பொழுது சுகத்தை பாக்குற, அவ அதனால வரக்கூடிய விளைவுகளை பாக்குறா. இப்பவும் நீ நல்லா இருக்கணுங்கக்காகத்தான் அவ வேண்டாங்கறா. ஏன் உனக்கு இருக்க ஆசை அவளுக்கு இருக்காது? பெண்ணை தியாகத்துக்கு ஒப்பிடுவாங்க. இப்பவும் அவ தியாகம் தான் ஐயா பண்ணிக்கிட்டு இருக்கா. உனக்கு இருக்க ஆசை தானே அவளுக்கும் இருக்கும். அவ தியாகம் பண்றா. உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாது, உன் பிள்ளைய நல்லபடியா பெத்தெடுக்கணும்னு ஆசைப்படுறா. உன் சந்ததியை இந்த பூமியில பாதுகாப்பா கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறா. அதனால அவ தியாகம் பண்றாயா. அவ தியாகத்தை நீ புரிஞ்சு நடந்துக்க. ஆணுக்குத்தான் ஆசை, பெண்ணுக்கு ஆசை இருக்காதா என்ன? அவ தியாகத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளை நேசியா, வாழ்க்கை நல்லா இருக்கும். கடவுள் உனக்கு ஒரு வழியை விடுவாரு. நீ நினைக்கிறது கூடி சீக்கிரம் நடக்கும். இந்த பாட்டி சொல்றல நல்லபடியா நடக்கும். இங்க எல்லாருக்குமே அதுதான் ஆசை. ஆனா சூழ்நிலை சரியில்லை, புரிஞ்சு பக்குவமா நடந்துக்க. அவ உன்னையே நம்பி வந்தவ. அவளுக்கு இருக்க அக்கறை உனக்கும் இருக்கணும். சின்ன சந்தோஷத்துக்காக பெரிய வாழ்க்கையை இழந்துடாதையா. இப்படி நம்ம வாழ்க்கையில எல்லாரும் அட்வைஸ் பண்ற மாதிரி ஆயிப்போச்சேன்னு வருத்தப்படாத. வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்க, உனக்கு வாழ்க்கைய பத்தி தெரியாது. நாங்க வாழ்ந்து முடிஞ்சவங்க. இதெல்லாம் பண்ணிருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறதான் உங்களை பண்ண விடாம தடுக்கிறோம். இது அட்வைஸ் எல்லாம் இல்லையா. நாங்க செஞ்ச முட்டாள்தனத்தை
நீங்க செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நல்ல எண்ணம் அவ்வளவுதான். எங்களுக்கு அப்பவும் யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க. வயசு மதப்புல நாங்களும் காது கொடுத்து கேட்காம போயிருப்போம். அதே தப்ப நீங்க பண்ணி எங்களை மாதிரி முட்டாளா இருந்துடாதீங்கன்னு ஐயா நாங்க சொல்ல வரோம். என்ன உன் பிஞ்சாடி வரா பாரு, சந்தோஷமா வாலியா? தேங்க்ஸ் பாட்டி. முட்டாள் மாதிரி முடிவெடுத்திருந்தேன். சாரி பாட்டி. ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, உன் வயசு அப்படி, வேற ஒண்ணு இல்ல. ஐயா இது தப்புலாம் இல்லையா, இந்த வயசுல உன் உடம்பு கேக்குறதுதான். அது எந்த தப்பு இல்ல, எந்த குற்ற உணர்ச்சியும் உனக்கு வேண்டாம். இதெல்லாம் கடவுளுடைய படைப்புதான் ஐயா. இதுல சீனு சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. தப்பு பண்ணிட்டான்னு உனக்கு குற்றம் சாட்டதுக்கு இங்க யாருக்கும் தகுதியும் இல்ல. உனக்கு கிடைச்ச மச்சன மாதிரி இருக்கானா பாரு, உலகத்துல யாருக்குமே கிடைக்காது. உனக்கு ஃப்ரெண்டு மாதிரி கூட இருந்திருக்கான். இதுக்கு மேல உனக்கு என்னையா வேணும்? போ சந்தோஷமா வாழப்போ. என்னங்க இங்க வா. ஏங்க பயப்படாத, நான் முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன், புரியுது. இங்க வா. சாரி, உன் மனசு புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டல. ஐயா இதுல சாரி கேட்க என்னங்க இருக்குது? இது சாரி கேட்க ஒண்ணுமே இல்லையே. உங்க விருப்பத்தை மனைவி கிட்ட தானே கேட்டீங்க, இதுல என்ன இருக்குது? இருந்தாலும் நான் சூழ்நிலை தெரியாம ஐயா பச்சை பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு கொண்டு தொடங்க. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன்ல. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க, நான் கஷ்டமாவே நினைக்கல. இல்ல, நீ ரொம்ப பயந்துட்டேன்னு எனக்கு தெரியும். அப்பெல்லாம் இல்ல, எங்க விருந்துருவோனோ நினைச்சேன். ஆமா, இந்த காதல் மன்னம் பண்ற சேட்டல எங்க விழுந்துருவோனோன்னு பயம். போடி. அப்போ நான் போயிருவேன். வாடி. ரோகிணி, சொல்லுங்க. கூடிய சீக்கிரத்துல நாம சேர்ந்து வாழலாம். அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்றேன். நிஜமா? ஆமா, நீ பாதுகாப்பா இருக்கணும். ஒருவேளை நமக்கு குழந்தைங்க வந்தா அவங்களும் பாதுகாப்பா இருக்கணும். அதுக்கான ஏற்பாடு நிச்சயமா பண்றேன். சரிங்க. இனி ஒரு நாள் உன்னை கஷ்டப்படுத்தவே மாட்டேன். அப்ப என்ன காதலிக்க மாட்டீங்களா? என் ஒட்டுமொத்த காதலுமே உன் மேலதான் இன்மை. அப்படியா? இனிதான் என் காதல் அதிகமா போகுது. உன்னை எப்படி காதலிக்கிறேன் மட்டும் பாரு. அப்படிங்களா? ஆமா, நிஜமா தான் சொல்றேன். இனி நான் உன்னை எப்படி நேசிக்கிறது மட்டும் பாரு. உன்னை பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு. உனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மத்ததெல்லாம். அப்பா, இப்பதான் எனக்கும் நிம்மதியா இருக்கு. எங்க மாப்பிள்ள தங்கச்சிட்ட கோவப்பட்டுட்டு போய் வரோம்னு நினைச்சு போயிருந்துட்டேன். இதான் வீட்டுக்கு ஒரு பாட்டி வேணுங்காரு. திருச்சிக்கு போவேன் அடம் பிடிச்சிட்டு நின்னாரு. பாட்டி ஒத்த வார்த்தையில திருத்திட்டாங்க. பாட்டி, இங்க எங்க வீட்டுக்கு வரதுக்கு நாங்க ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கணும். பாட்டி பாட்டி எங்க உங்களை தான் பார்க்க வரேன். சரி, சடம் வீட்டுக்கு போலாமா? சரிங்க. 2 நாளும் உன் கூடயே தான் இருக்க போறேன். சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் டைம் குடும்பங்களோட இருக்க போறேன். இது வரைக்கும் நான் குடும்பங்களோட இருந்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இருக்க போறேன். அதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அங்க வந்து பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. ஏன்? ஆதிர அண்ணி, ஆனந்தி அண்ணி, மீனாத்த, அப்புறம் தமிழத்தை, செம்பதியத்தை எல்லாரும் ஒரே இடத்துல உங்களை நல்லா நக்கல் பண்ண போறாங்க. பாத்துக்கிட்டே இருங்க. இல்லன்னா அவங்க எனக்கு கிண்டல் அடிச்சதே இல்ல பாரு. சிரிக்கிறது அழகா இருக்கு. போதும் வாங்க. சீரியஸா தாண்டி? அப்படியா? ஆமா. சரி, பூதம் ஏதாவது கிடக்க போது சீக்கிரம் வாங்க. ஐயோ. பூதமா? ஆமாங்க, பெரிய பூதம், காட்டேரி, ரத்த காட்டேரி எல்லாம் இருக்குங்க. என்ன சொல்லிட்டு போனா? ரோகிணி, இப்ப நீ என்னமோ சொல்லிட்டு ஓடுனிய, அது என்னது? அண்ணன் நமக்காக காத்துட்டு இருக்கோம், சீக்கிரம் வாங்க. ரத்த காட்டேரி பிசாசா? இது அடுத்த விமர்சிச்சா? ரோகிணி இங்க வாங்க, மாப்பிள்ள சீக்கிரம் வாங்க, வண்டி எடுக்கணும் வாங்க. சரி. ரொம்பலாம் வேலை இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காத எனக்கு. எனக்கு என்னங்க வேலை இருக்குது? சும்மா சின்ன சின்ன வேலை, அதுவும் போன்ல தான் பேசிட்டு இருக்கேன். சரி, இருந்தாலும் கவனமா வேலை பாரு. அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்வைட் பண்ண வேண்டியிருக்கு. நான் போய் இன்வைட் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க. வேற ஏதாவது பாக்கி இருக்கா என்ன? இல்லங்க, நாளைக்கு காலையில 10 மணிக்கு தண்ணி ஊத்திர வேண்டியதான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன ஃபங்க்ஷன் தான். ஒரு முழுக்க சரியாச்சா என்ன? அது நம்ம வீட்டு மருமக்கமா சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஒரு வீடு விட வேண்டாம். இல்லங்க, ஒரு வீடு கூட விடல. உள்ள வாங்க, ஏன் வெளிய நின்னுட்டீங்க? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னங்க சொல்றீங்க? இது நம்ம வீடு மாதிரி தான். வாங்க. விக்ரமே வாடா. வாடா. பெரியமா, பெரியப்பா, வாடா. ஏன் வெளியே நின்னுட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லப்பா. வாங்குங்க. நீ உள்ள போ, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்டா வெளியில நின்னுட்டு இருக்க? உள்ள வா. இல்ல, ரோகிணிக்கு வரணும்னா அதான் விட்டுட்டு போலான்னு வந்தேன். ஏங்க உள்ள வாங்குங்க. இல்ல எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நீ போ. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? உள்ள வா. அம்மா செம்பகவல்லி. விக்ரம். அண்ணே, அப்பமே வந்துட்டு நிக்க சொன்னா. சரி உள்ள போ. அண்ணி அப்பமே தேடிட்டு இருந்தா. உள்ள போ. இருங்க,
ரோகிணியை விட்டுட்டு போலான்னு வந்தேன். ஏங்க இப்படி பண்றீங்க? உள்ள வாங்க. நீ போடி, நான் வரல. ஏண்டா உனக்கு என்னாச்சு? அண்ணன் தூக்கிட்டு போமா என்ன? இல்லண்ணே. உள்ள போடா, இங்க எல்லாம் உள்ள தேடிட்டு இருந்தாங்க. போ. விக்கே, சரி உள்ள போ. ஏமா அந்த பந்தலுக்கார வந்துட்டானு பாத்துட்டு வரேன். இவ்வளவு நேரம் இன்னும் பந்தல்காரன் வரல? அதான் ஒரு எட்டு பாக்க போறேன். நான் போய் பாத்துட்டு வரேமா. சீக்கிரம் வர சொல்டா. நாளை ஃபங்க்ஷன் இன்னும் பந்தல் போடாம இருக்குது. சொல்லி விட்டா இன்னும் வராம இருக்கான். ஏடா விக்ரம் உள்ள போ. சரிண்ணே. சரிங்கம்மா நான் வரேன்னா. இல்ல உனக்கு என்னாச்சு? உள்ள போயா. ஒண்ணும் இல்ல போ. இந்த புள்ள எல்லாம் நீ எப்போ வரணும் காத்துட்டு இருந்துச்சு. ஏமா அவன் அப்படிதான் சொல்லுவான். நீ கையை பிடிச்சு கூட்டிட்டு போ. சரிங்க தாத்தா. தாத்தாவா? நீ இப்ப தாத்தானா சொன்ன? ஆமாடா, அவளுக்கு நான் தாத்தா தான். தாத்தாவா? ஆமாடா, நான் தாத்தா இவ பாட்டி. எப்படி? அத அவ சொல்லுவா, அப்ப கேளு போ. வாங்க. உள்ள வரதுக்கு அவ்வளவு தயக்கமா? இந்த குடும்பத்துக்கு நான் கொஞ்சம் நெஞ்ச கேட செஞ்சிருக்கேன். எந்த மூஞ்ச வச்சுட்டு என்ன உள்ள வர சொல்ற? எவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் இந்த வீட்டுல யாருமே பெருசா நினைக்கல. உள்ள வாங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடி. என்ன விட்டு நீ போயிர. நான் வேற எங்க இருக்கேன்னு. இப்படி பண்ணாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. அதை விடு, இவங்க உனக்கு எப்படி தாத்தா பாட்டி? அது வந்து சொல்லு, இவங்க எப்படி தாத்தா பாட்டி? சொல்லாங்க வா. சரி, இனி நீங்க கொஞ்சிட்டே இருங்க, நான் வாரேன். அவங்க பண்ற சாட்டிலாம் பாருன்னு. தெரியும் தெரியும், நான் ஓரமாவே நிக்கிறேன். நீங்க பிள்ளை எல்லாம் கொஞ்சிட்டு வாங்க. வாங்கடா. பாரு பிள்ளைங்களுக்கு இவங்களை எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு. மாமா, என்ன தங்கம்? நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அச்சோ, ஏன் தங்கம்? அன்னைக்கு நாங்க உங்க வீட்டுக்கு வந்தப்போ நீங்க எங்களை கொஞ்சவே இல்ல. சாரி தங்கம். செல்லல ரசத்தில. சாரிமா. பரவாயில்ல மாமா. என் தங்கம் இல்ல. நீங்களும் என் தங்கம் தான். அப்படியா? மாமா ரொம்ப தெரியுங்களா? ஆமா மாமா, நீங்க அப்பவே வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. வரதுக்கு நேரம் ஆயிட்டுடா. மாமா, என்ன தங்கம்? நீங்க இன்னும் இங்கே தானே இருப்பீங்க? ஆமா, இங்கதான் இருப்பேன். நீங்க என் கூட தானே இருப்பீங்க? உன் கூட தான் தங்க இருப்பேன். நிஜமா? நிஜமா. நீங்க அக்காவெல்லாம் பார்க்க வரீங்களா? சரி, பார்க்க வரேன். மாமா, எனக்கு புது ட்ரெஸ் எடுத்துருக்கு. நான் போட்டுட்டு வரட்டா? பாக்கீங்களா? பாக்குறேன் தங்கம். ஏய், நீ என்ன எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்க? பொண்ணு தர வைக்க மாமா மாதிரியே ஆவறதுக்கு. அவங்கள மாதிரி என்ன பண்ண போற? நானும் பெரிய போலீஸா போறேன். நானும் தான் மாமா. அது உனக்கு சித்தப்பாடா. அவன் எப்படி கூட்டிட்டு போறான்? என்ன தங்கம்? ஆமா கோக்கர மாமா. கோக்கர மாமா. போங்க, இங்க வா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. தினேசப்பா எடுத்து கொடுத்தாங்க. தினேசப்பா உங்க அப்பா தானே பேசிக்கிட்டு இருக்கா? தினேசப்பா வேற. ஏங்க, இவங்க கிட்ட எதுவும் கேட்காதீங்க. அப்பா என்னைய குழப்பிடுவாங்க. ஆமா, தினேசப்பா தான் எடுத்து கொடுத்தாங்க. தமிழம்மா இருக்காங்கல்ல, அவங்க கூட இருப்பாங்கல்ல அவங்க. ஏண்டாமா, உங்க வீட்டுல எப்படி கூப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு வந்து ஒரு மாசம் அப்படிதான் இருந்தது. அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ எவ்வளவு கூலா தமிழம்மா கூட இருப்பாங்கல்ல அந்த தினேசப்பாங்க. ஆனா அழகா இருக்கா, செல்லம் போல இருக்கா, பொம்மை மாதிரி இருக்கா. நமக்கும் இருந்தா இப்படி இருக்கும்ல. நமக்கும் இப்படி இருந்தா சந்தோஷமா இருக்கும்ல வாழ்க்கை. ஆமா, நமக்கும் கிடைக்கும்ல. நிச்சயமா. இங்க வா, செல்லக்குட்டி ஓடியா. அப்பா கிட்ட ஓடியாங்க. என்னம்மா, இங்க வா. இவனால எங்க போயிருந்த? தெருக்கு விளையாட போனியா, தோட்டத்துக்கு போனியா? தப்பிச்ச. தோட்டத்துல மட்டும் உன்னை பார்த்தே போடுவா ரஸ்கல். தங்கச்சி மட்டும் திட்டறதே கிடையாது, என்ன மட்டும் திட்டறது. அப்பா, பாப்பா எங்க போனா தெரியுமா? எங்க போனா? நீ அழாத தங்கம், நீ அழாத. நீ அப்பா கிட்ட வந்துருமா? நீங்க இருக்கீங்க பாருங்க, பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் செல்லம் ஓவரு. அது அடுத்த வீட்டுல வேலை பொறுப்பு இல்ல. நம்ம செல்லம் கொடுக்காம நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் தான் செல்லம். அடுத்த வீட்டுக்கு போயிட்டா நீங்க என்ன செல்லமா பாத்துக்கல? எல்லாருக்கும் உனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருப்பான சொல்லி. கிடைப்பாங்க கிடைப்பாங்க. அள்ளி ஒத்துக்கிட்டவே மாட்டேன். உன்னை நான் எப்படி பாத்துக்கிறது? ஆமா மாமா, இந்த 9வது மாசம். அது வேற. இதாங்க நீங்க நல்லா பார்த்த லட்சணம். இப்படி சொல்ல கூடாது. போதும்ப்பா போதும்.
அது அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் சரியா? கொன்னே போட்டுருவ. சரி சரி கோவப்படாத. இதெல்லாம் பிறகு யோசித்து முடிவு எடுத்துக்கலாம். நீங்க திருந்த போறதே இல்ல. இதெல்லாம் திருந்த கூடாதுமா. என்னடா? பைக்கடுங்கப்பா, நம்ம பாட்டிட்டு வரைக்கும் போயிட்டு வரலாம். ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டான். அவன் பெரிய மனுஷன் தானே. இருடா வண்டி தொடச்சிட்டு போவோம். அப்பா நானும்பா. சரி தங்க குட்டி, நீ வந்து அப்பா கிட்ட வா. தங்க குட்டி, செல்ல குட்டி. நீங்களும் என் தங்க குட்டி செல்ல குட்டி தான். நல்லா பேசியே அழக்க ஊத்துறவல்ல. நல்ல அப்பா பொண்ணு. ஆமா, அவ என் பிள்ளைதான். அப்படிதானே தங்கம்? ஆமாப்பா. அப்பா சீக்கிரம் வண்டி எடுங்கப்பா, நம்ம போவோம். சரிடா சரிடா, பாட்டுட்டு போவோம். ஆமாப்பா, சீக்கிரம் பாட்டிட்டுக்கு போணும் வாங்க. சரி, பிள்ளைங்கள கூட்டி போறதா சரி, பார்த்து போணும். போயிட்டு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். அங்க எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க. சரி, நமக்கு கிடைக்கும்ல. நிச்சயமா. என்னங்காச்சு யாழ்றீங்க? குட்டி பிள்ளைங்களா, கொஞ்சம் விளையாண்டுட்டு வாங்க. நான் மாமா கூட்டிட்டு வரேன். சரிங்கக்கா. ஏங்க ஏன் அலறீங்க? ஒண்ணு இல்ல. சொல்லுங்களேன், ஏன் அலறீங்க? இல்ல, என் வாழ்க்கையில எல்லாம் இப்படி நடக்குமா? என்ன நடக்குமா? எனக்கு நீ என் பிள்ளைங்க, எனக்கு நீ என் வாரிசு, சந்தோஷமான வாழ்க்கை, உன்னை சந்தோஷமா பாத்துக்கிட்டது, இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குங்க. ஏன் நடக்காதுன்னு நினைக்கிறீங்க? நம்பிக்கை இல்ல ரோகிணி எனக்கு. ஐயா, அப்பெல்லாம் இல்ல. நான் எதுக்கு இருக்கேன்? குழந்தைங்களை பார்த்தாலே குழந்தை ஆசை வருது. எனக்கும் என் குழந்தைங்களை தூக்கி கொஞ்சம் போல ஆசை வருது. என்ன உரிமையோட கூப்பிடுறதுக்கு என் புள்ள வேணும்னு தோணுது. என்ன அப்பான்னு கூப்பிடுறதுக்கு என் புள்ள இருக்காதான்னு தோணுது. இதுக்கு முன்னாடிலாம் ஆசை வரும், ஆனா எனக்கே தெரியும் இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்காதுன்னு. ஆனா இப்ப என்னன்னு தெரியல, வேணும்னு ரொம்ப மனசு கேக்குது. என்ன அப்பான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு பிள்ளைங்க வேணும் ரோகிணி. கிடைக்குங்க, நிச்சயமா கிடைக்கும். சரி நீ போ, நான் வேற எமோஷனா பேசிக்கிட்டேன். சரி நீ போ. இல்லங்க, நான் நிக்கிறேன். இல்ல வேண்டாம், நீ போ. எல்லாரும் கூட பேசிட்டு இரு, நான் சும்மா உட்காந்துருக்கேன். போ. சரி வந்துட்டா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிங்க. என் தங்கமே இங்க வா. மாமா, நீங்க அழுதீங்களோ? இல்லையா? இல்லையா, நீங்க அழுதத நான் பார்த்தனே. இல்லம்மா. உங்களுக்கு பாப்பா வேணும்னு ஆசையா இருக்கோ? அது இவளுதானே, உங்க வீட்டுக்கு பாப்பா வந்துரும் மாமா. வாய் முத்த பழிக்கிட்டோம். மாமா, அந்த பாப்பாவை நான் தான் ஸ்கூலுக்கு கூட்டி போவேன் மாமா. நான் தான் பத்திரமா பாப்பேன். அப்படியா? ஆமா மாமா, நான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிடுவேன் மாமா. மாமா சீக்கிரம் மாமா, எனக்கு பாப்பா வேணும் மாமா. உனக்கு பொம்மை வேணும் விளையாடுறதுக்கு, அவ்வளவுதானே? இல்ல மாமா, பாப்பா தான் வேணும். அதுதான் நானும் சொன்னேன். எப்ப மாமா வர? வரும்போது வரும். பெரிய மனசு பேசுறது கேட்டிருக்கா பாரு. மாமா, நானா ஸ்கூலுக்கு கூட்டி போவேன். நானா பிஸ்கட் சாக்லேட்லாம் வாங்கி கொடுப்பேன் மாமா. சரி தங்கம். பொம்மை பொம்மை. அம்மா, உங்க அம்மா அப்பா எங்க? எந்த அம்மாப்பா? தெரியாம கேட்டுட்டேன். தமிழ் அம்மா தினேசப்பா. அக்காக்கு ஃபங்க்ஷன்ல அதான் சேலை நகை எல்லாம் எடுக்க போயிருக்காங்களா, எங்களுக்கும் சேர்த்துதான். அப்படியா? ஆமா. சரி சரி சரி. அட மாப்ள சாரி. டேய், உன்னை எப்பவுமே வர சொன்னா நீ எப்படா வந்து நிக்க? அப்பவே வந்துட்டேன், நீங்க தான் இப்பதான் கண்ணுல படுறீங்க. ஏடா, அங்க சமையல் வேலை நடந்துட்டு இருக்கு, ஊருக்கே சாப்பாடு போடுறோம்ல, அதான் அந்த வேலைய சும்மா அங்க போயிருந்தேன். குமாரப்பா கூட அங்கதான் நின்னாவே. குமாரப்பாவா? அப்படியே கூப்பிட்டு பழகிட்டடா. தாய் தப்பா இல்லாதவங்களுக்கு புருஷன் தானே அப்பா எல்லாம். குமாரப்பா குமாரப்பான்னு கூப்பிட்டு பழகிட்டடா. சரிக்கா, நானும் அங்க போய் நின்று பாக்குறேன். நீ அந்த வைக்கலாம் போக வேண்டாம், உனக்கு ஒத்துக்கிடாது. அதெல்லாம் ஒண்ணும் செய்யாதுக்கா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏமா ஆதிரா, என்னங்க காபி குடிங்க. அது எப்படி அவங்க கூப்பிட்டோன்னே காஃபியோட வந்தீங்க? இந்த வீட்ல கூப்பிட்டாலே காபி கையில கொண்டுட்டு வந்து அர்த்தம், யாராவது வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஓ, எல்லாம் கோட்வேட் தான். ஆமா, இந்தாங்க. அண்ணி அப்பவே உள்ள வந்துட்டாங்க, அதான் நீங்க இன்னும் வரக்கானுமேன்னு பார்த்தேன். டேய் சாப்பிடுடா, சாப்பாடு தட்டா? இல்லக்கா, பசி இல்ல. அவளை ஏன்டா தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கா, அவளை கீழே இறக்கி விடு. இல்லக்கா, இருக்கட்டும். ஸ்டேஷன்ல இருந்து வரீங்க? மச்சான தான் கேக்குறாங்க. இல்லையே. ஸ்டேஷன்ல இருந்து வரீங்களோன்னு நினைச்சிட்டேன். அவங்க இன்னும் வரலையே, அதான். வருவான் சடங்கு முன்னாடி வந்துருவான். இல்ல 2 நாள் ஆயிட்டு, அதான். வந்துருவாங்க மச்சான், வந்துருவாங்க. சரி சரி, நீங்க காஃபி குடிங்க. சரி. ரோஹிணி, அன்னைக்கு காஃபி டீ எல்லாம் பிடிக்காது. அப்படியா? அப்ப அதே உனக்கு இப்பதான் தெரியும், அப்படிதானே? எனக்கு போட்டு போட்டு தருவா, ஆனா அவளுக்கு பிடிக்குமான்னு தெரிஞ்சு
தெரிஞ்சுக்கணும்டா, தெரிஞ்சுக்கணும். இனி தெரிஞ்சுக்கிறதக்கா? விக்ரமனே, நீங்க சாப்பிடுவாங்க. இல்ல எனக்கு பசி இல்ல. உங்களுக்காக அண்ணி சாப்பிடாம இருக்காங்க. எனக்காக சாப்பிடாம இருக்காளா? ஆமா, நீங்க சாப்பிட்டதா அவங்க சாப்பிடுவாங்களாம். சரி. அதுல வேற விக்கி மாமா வேற மாப்பிள சாப்பிட்டாச்சா சாப்பாடு கொடுத்தியான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இனி நான் கொடுக்காம இருந்தா எனக்கு திட்டு விழுந்துரும். ஒழுங்கா சாப்பிடுவாங்க. சரி. மச்சா போடுவாங்க. வந்துகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள நீ சாப்பாடு கொடுன்னு சொன்னாங்க. சேர்ந்து சாப்பிடுறேனே. சரி, அப்ப அவங்க வந்தனே சாப்பிடுங்க. சேர் எடுத்து வரட்டுமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். விக்ரமே, என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வர? ஏக்கா, கரெக்டா தானக்கா வந்திருக்கேன். இங்க எல்லாரும் உன்னை வலவீசி தேடிட்டு இருந்தாங்க. இன்னும் வரக்கானோன்னு. ஆமா மாமா. அப்படியா? அக்கா, இந்த குடும்பத்தை எப்படிக்கா உருவாக்குனீங்க? நாங்க எங்கடா உருவாக்கணும்? எங்க மாமியாரே அன்னைக்கு என்ன தெய்வம் தான் இந்த குடும்பத்தை உருவாக்கி எங்களால எல்லாம் சந்தோஷமா வாழ வச்சிட்டு இருக்காங்க. இது வீடு இல்லடா, கோயிலு. உண்மைதான்க்கா. எங்க சந்தோஷமும் மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கோ அது வீடு இல்ல, கோயில் தான். மன நிம்மதிக்காக தானே கோயிலுக்கு போறோம். இந்த வீட்டுக்குள்ள வந்தோடனே மன நிம்மதி தானா வருதுக்கா. இவ்வளவு கஷ்டத்தோட வந்தேன். இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. போக போக பாரு, உனக்கு எங்க போக மனசு இருக்காரு. போக மனசு இல்லன்னா என்ன விரட்டிடுவீங்களாக்கா? என்னடா பேசுற? ஏய், எப்போ உன தம்பில கூப்பிட்டமா அப்ப இந்த வீட்டோட சைஸமா உரிமை இருக்குடா. அதுக்கானே ரோகிணி இந்த வீட்டு வாரிசு. அன்பரசி எப்படியோ அதே மாதிரி அவளும் இந்த வீட்டு பேத்திதான்டா. என்ன சொல்றீங்க? ஆமாடா, பேத்தி லிஸ்ட்ல தான்டா அவளும் வருவா. இந்த இருக்கல ஆதிரா, இவதான் மூத்த பேத்தி. அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி ரோகிணி. அதுக்கப்புறம் தான் இந்த இருக்க குட்டீஸ் எல்லாம் வரும். அவ இந்த வீட்டு வாரிசு. சட்டப்படி என் மாமனார் அவளை பேத்தியா தத்தெடுத்து இருக்காருடா. அவளை தாத்தன் தான் கூப்பிட்டா. எனக்கு புரியல. ஐயா, அது ஒரு பெரிய கதைடா. கேட்டா ஷாக் ஆயிருவேன். நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே ரோஹிணி இந்த வீட்டுல கால் பதிச்சவா. 22 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க பிஞ்சு காலி இந்த வீட்டுல பதிஞ்சிருக்கு. எங்க மாமனார் கையை பிடிச்சிட்டு வந்த மகாராணி. போக போக உனக்கு எல்லாம் தெரியும்டா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அதான் போக போக புரியும்னு சொல்லிட்டுமேடா. செண்டா, Dress எல்லாம் மாத்திட்டு வா. ரோஹிணிக்கு Dress எடுத்து வச்சிருப்பா. போ, Dress எல்லாம் மாத்திட்டு வா போ. இல்லக்கா, எனக்கும் ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க, நானும் செய்யறேன். சும்மாவே தான் எனக்கும் நல்லா இருக்காதுல. நல்ல சம்பள வேலை எல்லாம் செய்யுமாங்க. இந்த வீட்டு பையனாதாக்கா வந்திருக்கேன். அவர் பிள்ளையா வரல. இந்த 2 நாளாவது இந்த வீட்டு பிள்ளையா இருந்துட்டு போறேனே, நல்ல பிள்ளையா வேண்டாமே. ஐயோ பாவம். சரிடா சரிடா, நீ இந்த வீட்டு பிள்ளையாவே இரு. மாமா, பைக்ல வெளியில போணும் மாமா. வெளியில எல்லாம் வேண்டாம். வேண்டாம்டா, இப்ப வெளியில எல்லாம் போக வேண்டாம். வீட்ல இரு. ஆசைப்படல, ஒரு ரவுண்ட் மட்டும் அடிச்சு வந்துடுறேன். இவ ஆசைதான்டா படுவா. வீட்டுக்கு யார் வந்தாலும் பைக்ல ஒரு ரவுண்ட் அடிங்கன்னு தான் சொல்லுவா. நேத்து கூட டேனியல் வந்தான். அவனை பிடிச்சு வச்சுக்கிட்டு எங்கெல்லாமோ சுத்திட்டு தான் வந்திருக்கா. டேனியல் இங்க வருவானா? இப்பதான்டா வந்துட்டு போறான். அவரு இந்த வீட்டு பிள்ளைதான்டா. அக்கா, முடியல. ஊர்ல மட்டும் எதிரி எல்லாம் இந்த வீட்டுல தானா? எதிரியையும் நண்பர்களாக்குங்கள். எங்க மாமியார் கொள்கடா. எதிரி எல்லாம் நண்பர்களாக்கணும், துரோகியா ஓட விட்டு அடிக்கணும்டா. வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும், நிம்மதியா இருக்கும்டா. வேற ட்ரை பண்ணி பாரு. என்னங்க வாங்க. உன்னுடைய என்னங்க கூட்டாச்சி, கிளம்பி. வரேன். எங்க Dress எடுத்து வச்சிருக்க, வந்து மாத்துங்க. வரேன். டேய், உனக்குன்னு ஒரு ரூம் ஒதுக்கிருக்கோம்டா. ஃப்ரீயா இருக்கலாம். முதல்ல ரெஸ்ட் எடு. அதுக்குள்ள விக்கி டேனியல் எல்லாரும் வந்துருவானுங்க. பிடிச்சாந்து சாப்பிட்டுக்கடா. சரிங்கக்கா. செண்டா, நான் ரோகிணியை கூட்டிட்டு கடைக்கு வரைக்கும் போயிட்டு வரேன். ரோகிணியை கூட்டிட்டா? அடேங்கப்பா. ஏன்டா? இல்ல, இத்தனை பேர் கூட இருந்தாலும் அவதான் எனக்கு கூட இருக்கணும் போல தோணும். பரவாயில்லடா, சூப்பர். இப்படிதான் இருக்கணும். நீங்களும் கூட இருக்க சந்தோஷம் தான். அவ கூட இருந்தானா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. அதான் அவ என் கூட இருக்கட்டுமே. நீ பொழைச்சுக்கிடுவடா, பொழைச்சுக்கிடுவ. ஐயோ அக்கா. ரோகிணி, நீ வீட்ல இரு, வர வேண்டாம். நானே போயிட்டு வரேன். இழுத்த நான் வந்துட்டேன். இல்லம்மா, அங்க வேலை இருக்குமா? அடே பொண்ணே. சூப்பர் விக்ரம் நீங்க. தேங்க்யூ ஆதிரா. இப்படிதான் இருக்கணும். பொண்ணுத்திர மாமா கூட இப்படிதான் சொல்லுவாங்க. சப்பாடே பொண்ணுத்திர, சீக்கிரம் வாடா. முடியல. ஆமாமா, அவனை வர சொல்லுமா. முடியல. இவங்கெல்லாம் இப்படிதான் என்னை இப்படிதான் கிண்டல் பண்ணுவாங்க. இல்ல ஆதிரா, நீ இப்படியே இரு. இதான் சூப்பர். தேங்க்யூ அண்ணே. நீங்க நானும் சேம் பாத்தீங்களா? ஆமா, அவளுக்கு கம்பெனிக்கு ஆள் கிடைச்சாச்சு. ஆமா, இவ மட்டும் விக்கி மாமா தேட மாட்டா பாரு. இதோட 100 வாட்டி ஃபோன் பண்ணிருப்பா. சப்பா கண்ண கட்டுதே. இவ்வளவு சண்டைக்கு ஒரு எண்டே இல்லையா? எப்படி அந்த வீட்ல ஒண்ணா இருக்கீங்க? எப்ப பாரு எலியும் பூனையுமா சண்டை போட்டே இருக்கீங்க. பாத்தீங்களா எப்படி சொல்லி கொடுக்கானே? பாத்தீங்களா எப்படி சொன்னானே? 2 ஒரே ரூம்ல போட்டு அடிச்சு வை. வேற ஒண்ணு, 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருப்பாளுவே. அப்பா போதும்க்கா, முடியல. சிரிச்சு வயிறே வலிக்குது.